ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 2 இன் ஊட்டி என்ன பண்ணணுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நான் எழுந்தப்பவே என் ரூம்லேருந்து வியூ இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இங்கே சுற்றி மரம் இருக்கிறதுனால நிறைய பேர்ட்ஸோட க்ரீப்பிங் சவுண்ட்ஸோடு தான் நான் எழுந்தேன். இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே ரோஸ் கார்டன் தெரியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் போக போகிற ஸ்பாட்டும் அதுதான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எல்லோரும் போயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே ஸ்டே பண்ணுற இடத்துலையே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து இட்லி தோசை தான் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்த இடம் தான் இந்த கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். இது வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்கள் ரூம்லேருந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஹார்ட் ஷேப்லலாம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிற இடத்துலலாம் டிசைன் மாதிரி கிராஸ்லேயே இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறினிங்கன்னா தான் ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய ரோஸஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெரைட்டிஸ்லலாம் ரோஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து நேம் போர்டு இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது இங்கே பிளான் பண்ணவங்களோ இல்லை அது வாங்கி தந்தவங்களோட பேர் போல். ஸோ எல்லாமே நம்ம நார்மலாக பேர் வைப்போல அந்த மாதிரி பேர் தான் இருந்தது. பட் அது எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் செகண்டாக வர லேயர் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. கீழே அதுலேயும் நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கல்லில் ஃபுல்லாகவே நீங்கள் ரோஸ் பார்க்கலாம். ரோஸை வந்து அப்படியே என்கிரேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு ஆரஞ்ச் வித் எல்லோ கலர் ஷேடில் இருக்க ஒரு ரோஸ் பார்த்தேன். அப்புறம் பெருசாக ஒயிட் கலர் அப்படியே பியோர் ஒயிட் கலரில் இருந்ததுலாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த லாவெண்டர் கலர் ரோஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மோஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியலாக தானே பார்த்துருப்போம். இங்கே வந்து எல்லாமே வந்து ரியலாக அப்படியே கலராக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் எதுவுமே பறிக்க முடியல. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எல்லா ரோஸுமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே செகண்டாக போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேசஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தான். ஸோ அங்கே தான் நாங்கள் ஐவி வந்திருந்தது. ஸோ அந்த காலேஜ் போயிட்டு அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களே எங்களுக்கு லஞ்சும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. அப்புறம் தேர்டாக நாங்கள் போன ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தி கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் தான். ஸோ இதுக்கு என்ட்ரி வந்து பர் பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. போகும்போதே இந்த கிளாஸ் ஹவுஸ் இருந்தது. உள்ளே போகும்போது சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி கேக்டஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய புஷ்ஷஸ்லலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க, ஷேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாட்டெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. நான் ஒரு 2 கேட்கஸ் டைப் பார்த்துருக்கேன். பட் இங்கே பாருங்கள் ஒரு 30 to 40 டைப்ஸ் இருந்தது கேட்கஸ்ஸு. உண்மையாலுமே நான் இவ்வளோ தூரம் இருக்குன்றதை இங்கே வந்து தான் பார்த்தேன். இந்த ரவுண்ட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா ஒரு மரம் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படியே கல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் அந்த மரம். இது வந்து அப்படி கல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்தியா மேப்லாம் ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை காட்டுற மாதிரி இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமாக்கி இங்கே வந்து என்னென்னா ஒரு லோட்டஸ் பாண்ட் இருக்கும். ஸோ அந்த குளத்துல வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து நான் நிறைய லோட்டஸ் பார்த்தேன். பட் இந்த டைம் என்னால் எதுவுமே அங்கே பார்க்க முடியல. ஒரு லோட்டஸ் கூட இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து இட்டாலியன் கார்டனுன்னு போட்டிருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் வியூ. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு இருக்கும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா. ஸோ நாங்கள் அந்த சர்ச் போயிட்டு கொஞ்சம் ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30 போல் நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருக்க மோதிஸ் தான் போயிருந்தோம். அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்லேட்ஸு வர்க்கீஸ்லாம் இருந்தது. உண்மையாலுமே சூப்பராக இருந்தது குவாலிட்டியுமே. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கே இறங்கி வந்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அங்கே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கும். உங்களால் வந்து ரொம்ப அதிகமாக சாக்லேட் வாங்குற மாதிரி இருக்குது ஆனால் கம்மியான ரேட்டில் வேணும்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வாங்கலாம். அங்கேயுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்புறம் காலைலேருந்து நடந்ததுனால ஒரு 4 மெம்பர்ஸ் ஆட்டோ பிடிச்சி அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம் மக்களே.